பக்கத்தில் இருக்கீங்க, திருப்பூரில் ஒரு கம்பெனியில் போயிட்டு ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு ஸ்பின்னிங்கோ வீவிங்கோ நிட்டிங்கோ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மேனேஜரியல் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான பேர் தான் டெக்ஸ்டைல் படிச்சிருப்பாங்க, டிசைனிங் படிச்சிருப்பாங்க, காஸ்டியூம் டிசைனிங் படிச்சிருப்பாங்க, ஃபேஷன் டிசைனிங் படிச்சிருப்பாங்க. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஒருத்தர் படிச்சிருப்பாரு, நிட்டிங்கில் வேலை செஞ்சுட்ருப்பாரு. பிஏ தமிழ் ஒருத்தர் படிச்சிருப்பாரு, டெக்ஸ்டைல் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் மெர்ச்சன்டைஸராக இருப்பார். மெர்ச்சன்டைஸிங்க்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் வேலை செஞ்சுட்ருப்பாரு. எதனால் அப்படின்னா ஆளுமே இல்லை. டெக்ஸ்டைல் டிசைனிங், மெர்ச்சன்டைசிங் இந்த டாபிக்ஸ் படித்த ஆளுங்க வந்து கிடையாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேறு யாராவது எடுத்து ட்ரைன் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஆனால் அதுக்கு சூட்டபிளான மேன் பவர் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால நான் சொல்கிறோம், டெக்ஸ்டைல் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் டாப்பில் இருந்துச்சு. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் ஒரு மொக்க காலேஜாக இருக்கும், அங்கே 5 லட்சம் கேட்பாங்க டொனேஷன். அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் கழிச்சு அகலபாதாரத்துக்கு போயிடுச்சு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டே க்ளோஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இப்போ இந்த ஏஐடிஎஸ் அப்படின்னு ஒரு என்னன்னே தெரியாத ஒன்று வந்திருக்கு. அது வந்த உடனே திருப்பி என்ன ஆயிடுச்சு, இப்போ ரொம்ப ஆரம்பிக்குது. ஸோ இதில் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா ஒரு மிகப்பெரிய அப் அண்ட் டவுன்ஸ், சைனசாய்டல் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப் அண்ட் டவுன்ஸ் மேலே போகும், கீழே வரும், எக்ஸ்ட்ரீமும் போகும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் லோவும் போகும். ஆனால் நம்ம டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அப்படி கிடையாது. ஸோ ஒரு ஸ்டேபிளாக கண்டினியூஸாக ஒரே மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷனில் அப்படியே கண்டினியூ ஆகி மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனி டைம் உங்களுக்கு ஆல் த டைம்ஸ் எவர் கிரேட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா அது வந்து டெக்ஸ்டைல் மட்டும்தான். ஸோ டெக்ஸ்டைல் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து அண்டர் எல்லாமே ஃபேஷன் வரும், ஸ்பின்னிங் வரும், வீவிங் வரும், டிசைனிங் வரும். ஸோ இது எல்லாமே எது கீழே தான் வருது, டெக்ஸ்டைலுக்கு கீழே தான் வருது.